Hi sisters, welcome to Silk Thread Jewelry Making course. Today classல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சில்க் த்ரெட் சோக்கர் நெக்லஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து த்ரெட்டு வந்து நான் இந்த மாதிரி நம்ம பின்னலுக்கு எடுக்கிறது மாதிரி நம்ம இந்த மாதிரி மூணாக டிவைட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகேவா? ஒவ்வொரு செட்லேயும் எவ்வளோ இருக்குதுன்னா 200 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ நான் இது ஒரு செட் எடுத்திருக்கேன்னா இது ஃபுல்லாகவுமே 200 ஸ்ட்ராண்ட்ஸ். இப்போ இது 200, இது 200, டோட்டலி நமக்கு வந்து 600 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? இது தள்ளி ஒரு 30 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து த்ரெட்டு போர்டில் ரேப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இது போர்டில் நம்ம எப்போவுமே எடுக்கக்கூடிய லென்த்துக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா 100 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து அதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி தான் இந்த 200 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? ரொம்ப லென்த்துலாம் அதிகம் கிடையாது, கம்மி தான். ஓகேவா? டோட்டலாக நமக்கு இவ்வளோ தான் இருக்கும். ஸோ ஒரு போர்டு லென்த் எவ்வளோ இருக்குதோ, இந்த லென்த் எவ்வளோ இருக்குதோ அவ்வளோதான். நான் பேக் சைடு உள்ளதையும் சேர்த்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? இனி இதை வந்து ஜடை மாதிரி நம்ம வந்து பின்னி எடுக்க போகிறோம். ஸோ நல்லா இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து 2 கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சிங்கிள் கலராக கூட எடுத்துக்கலாம். ஓகே, இது மாதிரி சேர்த்து வச்சு ஒரு சின்னதாக ஒரு கிளிப் மாதிரி மாட்டி வச்சுருக்கேன். ஓகேவா? இனி இதை ஜடை மாதிரி நம்ம நல்லா டைட்டாக ஓகேவா பின்னிக்கணும். 3 மிக்ஸ் ஆகிடக்கூடாது. டூ 200 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்தால் தான் இந்த சோக்கர் நெக்லஸுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? த்ரெட்டு வந்து மாறிடக்கூடாது, அது மட்டும் பார்த்துக்கோங்க. அப்புறம் கம்மி ஆகிரும். சில ஒரு செட்டில் கம்மியாக இன்னொரு செட்டில் அதிகமாக அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் த்ரெட்டு மாறிடாமல் நல்லா டைட்டாக பின்னிக்கணும். நூல் எலும்பி எலும்பி இருக்காமல் பார்த்துக்கோங்க. ஓகேவா?
ஓகே, இதுக்கு மேலே நம்ம பண்ண வேண்டாம், இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதில் நீ ஸ்டாப் பண்ணும்போது க்ளூ அப்ளை பண்ணி எடுத்துக்கணும். எல்லா பக்கமும் க்ளூ அப்ளை பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி மேல் பக்கத்தில் இருக்கிறதுக்கும் சேர்த்து வச்சு க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்குதா? எண்டில் இருக்கிறத கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். அடுத்தது 30 ஸ்ட்ராண்ட்ஸ் த்ரெட் எடுத்து வச்சுருந்தேன்ல, ஸோ அதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதில் வந்து நம்ம ஜம்ப் ரிங் அட்டாச் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ஜம்ப் ரிங்கை இதுக்கு வழியாக நம்ம வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுறணும். உள்ளே விட்டுட்டு இந்த எண்டில் க்ளூ அப்ளை பண்ணி நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கணும். ஓகேவா? இது ஆல்ரெடி க்ளூ இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்டிக் ஆகிருக்கு. நிறைய க்ளூ யூஸ் பண்ணி தான் நம்ம இது பண்ணுவோம். ஓகேவா? இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த ஜம்பிங் எடுத்துக்கணும். ஜம்பிங்கை இந்த எண்டில் இப்படி பிடிச்சிட்டு இதை இப்படியே நம்ம வந்து சுற்றி கவர் பண்ணிக்கணும். ஓகேவா? ஜம்ப் சுற்றி தான் இதை நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி எடுப்போம். இந்த இடத்துல ஒரு நல்ல ஃபினிஷிங் வரணும். ஸோ அதுக்கேற்றாக்கில் க்ளூ அப்ளை பண்ணி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கணும். இனி இதை சுற்றி நம்ம இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி நம்ம வந்து இதை வந்து ரேப் பண்ணி எடுக்கணும். இந்த எண்டு போர்ஷன் ஜம்பிங் அட்டாச் பண்ணுறது இப்படி தான். ஓகேவா? கொஞ்சம் விரித்து எடுத்துக்கோங்க, ஃப்ளாட்டாக எடுக்காதீங்க.
சாரி, சேர்த்து சேர்த்து எடுக்காதீங்க, ரொம்ப குண்டாக தெரியும். ஸோ இந்த அளவுக்கு போதும். 2 பக்கமும் ஒரே ஈக்குவல் கேப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? கோல்டு கலர் நம்ம எவ்வளோத்துக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோமோ இந்த பக்கம் எவ்வளோ பண்ணியிருக்கோமோ அதே பக்கம் அதே அளவு அந்த பக்கமும் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ த்ரெட்லேயும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். ரிமைனிங் இருக்கிறத அந்த பக்கம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஜம்ப்ரிங் அட்டாச் பண்ணிட்டோம் ஒரு சைட். இதே மாதிரி இந்த பக்கமும் இது கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்லாண்டிங்காகவே கட் பண்ணுங்கள். சேர்ந்து ஸ்ட்ரைட்டாக வச்சா பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸாக இருக்கும். ஜம்ப்ரிங் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு சேர்த்து எடுத்துக்கணும். இனி ஜம்ப்ரிங்கை சுற்றி ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்கணும். க்ளூ வந்து கொஞ்சம் த்ரெட்டை வந்து ஒட்டி ஒட்டி பிடிக்கும். ஸோ அதை பார்த்து நம்ம வந்து ரேப் பண்ணணும். சுற்றி இந்த மாதிரி அந்த பக்கம் நம்ம ஸ்டிக் பண்ணோம்ல அதே ப்ரொசீஜர் தான் இந்த பக்கமும்.
ஓகே, இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இங்கேயும் கொஞ்சம் க்ளூ வச்சுக்கலாம், இங்கேயும் க்ளூ வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ 2 பக்கமும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இவ்வளோ தான் சோக்கர் நெக்லஸ். இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து ஸ்டோன்ஸ் ஏதாச்சும் ஃபிக்ஸ் பண்ணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை பீட்ஸ் வச்சுக்கலாம், இல்லை ஃப்ளவர்ஸ் வச்சுக்கலாம். இனி நம்ம கொடுக்குறது எல்லாமே நம்மளோட எக்ஸ்ட்ரா க்ரியேட்டிவிட்டி. ஓகேவா? ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணணும்னா ஸ்டோன் கூட நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சீக்வென்ஸ் வைக்கலாம்னு நினச்சிருக்கேன். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு சென்டர் போர்ஷன்லேயும் ஒரு ஒரு ஃப்ளவர்ஸ். இது மாதிரி ஃபுல்லாக வச்சுக்கலாம். நான் குட்டி ஃப்ளார் வச்சுருக்கேன், நீங்கள் பெரிய ஃப்ளார் கூட வச்சுக்கலாம். B7000 யூஸ் பண்ணால் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி என்ன ஒரு லேயர் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட வச்சுக்கலாம். ஸோ அது நம்மளோட விருப்பம் தான். நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ என்கிட்ட இருக்க மாடல் நான் காட்டுறேன். ஸோ அதை நீங்கள் ரெஃபரன்ஸை பார்த்துக்கோங்க. இது பார்த்துட்டிங்கன்னா
நான் வந்து கிளிப் ஸ்டோன் வச்சு ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? பேக் சைடில் கொடுத்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். இல்லைன்னா பீட்ஸ் கொடுத்துக்கலாம். இது வந்து பீட்ஸ். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் பீட்ஸாக இருந்தால் அழகாக இருக்கும். இதுவும் நம்ம நூல் வச்சு கோர்த்தது. ஓகேவா? இதில் நீங்கள் என்ன மாடல் வேணாலும் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வேறு ஏதாச்சும் ஸ்டோன்ஸ் வைக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ப்ரோச் மெட்டீரியல் ஏதாச்சும் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நீங்களும் சோக்கர் நெக்லஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி அதோட ஃபோட்டோ அண்ட் வீடியோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நமக்கு வந்து ஒரு கிளாஸ் தான் இருக்கும். ரேட் ஃபிக்ஸிங் கிளாஸ் மட்டும்தான். ஸோ அது வந்து நமக்கு டுமாரோ இருக்கும். அதுக்கு பிறகு நமக்கு வந்து ஒரு லைவ் கிளாஸ் ஃப்ரைடே வந்து நமக்கு ஒரு லைவ் கிளாஸ் இருக்குது. ஸோ கரெக்டாக 10 o'clock நமக்கு வந்து லைவ் கிளாஸ் இருக்கும். ஃப்ரைடே 10 o'clock. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் அந்த கிளாஸை வந்து அட்டன் பண்ணுங்கள். அதில் வந்து உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் எல்லாம் இருக்குதோ நீங்கள் எல்லாமே அதில் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரைடேக்கு பிறகு நமக்கு கிளாஸ் இல்லை. ஃப்ரைடேயோட கிளாஸ் வந்து நமக்கு இந்த கோர்ஸ் வந்து ஃபினிஷ் ஆகிரும். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து 2 ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுத்துருந்தேன். ஸோ அதையும் கம்ப்ளீட் பண்ணி அப்புறம் நம்ம வந்து கோர்ஸில் என்னெல்லாம் நம்ம பண்ணோமோ எல்லாத்தோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்து சென்ட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வீடியோவாக அரேஞ்ச் பண்ணி அதில் உங்கள் நேம் போட்டு நீங்கள் வந்து சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்டும் நான் வந்து சென்ட் பண்ணி தந்துடுவேன். ஓகேவா? கோர்ஸ் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு 2 ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி கோர்ஸில் நம்ம வந்து எத்தனை கிளாஸ் நடத்தியிருக்கோமோ அதுக்குள்ளே அந்த ஒர்க் அவுட்ஸ் இருக்குதுல்ல, அந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு வீடியோவாக ஃபோட்டோஸ் எடுத்து அந்த ஒர்க் அவுட்ஸை அப்புறம் அதை ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி அதை நீங்கள் எனக்கு செப்ரேட்டாகவும் குரூப்லேயும் சென்ட் பண்ணி தந்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் சென்ட் பண்ணி தருவேன். ஓகேவா? டைம் வந்து நமக்கு 1 month வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த டிசம்பர் வரைக்கும், சாரி இந்த நவம்பர் ஃபுல்லாக நவம்பர் எண்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே டைம் வந்து இருக்காது. ஸோ நவம்பருக்குள்ளே ஃபினிஷ் பண்ணுற மாதிரி ஃபினிஷ் பண்ணி ஃபோட்டோ அண்ட் வீடியோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். தேங்க்யூ.